தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது குறித்து தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ்7 தமிழை. திருப்பூர் மாவட்டத்தில் 5 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் நீக்கம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு பூத்துக்கு, என்னோட சொந்த பூத்தில் பார்த்தீங்கன்னா இறப்பு ஓட்டு மட்டும், ஏன்னா இந்த எஸ்ஐஆருங்கிறது 20 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதுனால இப்போ 19 வருஷம் ஆச்சு இது நடந்து. 20 வருஷமா அந்த இறப்பு இது எல்லாமே எதுவுமே நீக்காம வச்சதுனால நம்ம பூத்துலையும் மட்டும் உதாரணத்துக்கு ஒரு 300 ஓட்டு நீக்கி இருக்கிறாங்க. திருமணமாகி சென்றவர்கள் அங்கேயும் ஓட்டு வச்சிருக்காங்க, இங்கேயும் ஓட்டு வச்சிருக்காங்க. அந்த ஷிஃப்டாட் எல்லாம் நீக்கும் போது இது சர்வசாதாரண விஷயம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கப்பட்டது. அதில் உண்மையான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படலைங்கிறது தான் நம்மளோட கருத்து. தாராபுரத்தை எடுத்த வழிக்கு நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த படிவத்தை கொடுத்தது நிறைய வாக்காளர் பட்டியலில் அதே வாக்காளர் வந்திருக்காங்க. டெத்து இறந்தவங்க வாக்காளரும் வந்திருக்காங்க, அதே ஒரு ஷிஃப்டான வாக்காளரும் வந்திருக்காங்க, நிறைய பூத்தில் வந்திருக்காங்க. இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் நீடிச்சிருக்காங்க. அதனால இதை நீங்கள் விரைவில் ஷிஃப்ட் ஆனவங்க, இறந்தவங்க இவங்களையெல்லாம் எடுத்துட்டு எல்லா கட்சிகளுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் நடுநிலையாக செயல்பட்டு நீக்கணும்னு எதிர்பார்க்குறோம். திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணி முடிவடைந்து 5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா தற்சமயம் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குது. இது அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துற மாதிரி 5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதா பேசிட்டு இருக்காங்க. திருப்பூர் அப்படிங்கிறது குட்டி ஜப்பான்னே சொல்லலாம். வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்தவர்கள் அதிகமா தொழிலுக்காக இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப அவங்க இங்க தொழில் கொஞ்சம் குறைஞ்சதுனால திருப்பூர்ல அவங்களோட சொந்த மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. இங்க இப்ப வாக்கு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த மாவட்டத்துக்கே வேணும் அப்படின்னு சொல்லி மாத்தினது. பிளஸ் இறந்தவங்களோடது, ஏன்னா இது பல ஆண்டுகளா இறந்தவர்களோட பெயர் நீக்காம இருந்திருக்குது. இதை தேர்தல் கமிஷனோட சேர்ந்து அரசியல் கட்சிகள் பயணிச்சால் மட்டுமே மக்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்களோட புது வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்போ இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்களுக்கு வாக்காளர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டியல் தயாரிப்பதனுடைய சில குறைபாடுகள் நிறையவே இருக்கு. கடந்த 19 ஆண்டுகளாக இந்த வாக்காளர்களுடைய சிறப்பு வாக்காளர்கள் பட்டியல் தயாரிப்பதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. ஆதாரத்துடன் கொடுக்கப்பட்ட இறப்பு பட்டியலை யாரும் நீக்கவே இல்லை. திருத்தங்கள் செய்வதுன்னு சொல்லி போட்டு 20 வருடங்களாக செய்யாத இருந்த பட்டியலில் திருத்தத்தை பணியை 2 மாசத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறு கிடையாது. இது ஏன்னா அலுவலர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் மன உளைச்சல் கொடுக்குது, பொதுமக்களும் கொடுக்குது, வாக்காளர்களுக்கு இது அதிகமாக தந்துட்டு இருக்குங்க. அதற்கு தகுந்த ஆதாரத்துடன் அவங்களுக்கு ஒரு வாக்களிக்கும் உரிமையை நீங்க பெற்றுத்தரணும், அதற்கு உறுதி அளிக்கணும். இது தொடர்ந்து இதை புறக்கணிச்சாங்கன்னா இந்த எஸ்ஐஆர்னுடைய செயல்பாடே தமிழ்நாட்டில் அமல்படுத்தாம இருந்தாவே சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு வாக்காளர் முகாம் மூலமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 97.37 லட்சம் வாக்காளர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5,88,000 வாக்காளர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கு. தாராபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா 57,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது 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 சிலர் வேறு சில விதமாக அரசியலுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சிலர் இதை எடுத்துக்கிறாங்க. பொதுவான கருத்து என்பதை பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆர் விண்ணப்பம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க கூடிய ஒன்றா இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு நல்லதோர் ஆட்சி அமையணும், நல்லதோர் தலைவர் அமையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தவறுகள், ஏதாவது இப்ப நேத்து முதல்ல நடந்த ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா, தேர்தலில் பாத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய ஓட்டு கூட பதிவாகி இருந்தது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்படியெல்லாம் தவறுகள் ஒருத்தரே 2 ஓட்டு 3 ஓட்டு அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத இப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலியமா சீர்திருத்தப்பட்டுள்ளது.